அத்தை, என்னாச்சு? எல்லாரும் சாப்பிட வராம பசிக்கலன்னு சொல்லிட்டீங்களாமே. ஆமாமா, எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? பல்லவி, மா ம், என்ன எல்லாரையும் கூட்டிட்டு வா. சரி. ஸ்ரீஜா, யார் வந்தா என்ன, நம்ம சாப்பிடலாம். சரி, இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாங்க. அதெல்லாம் work out ஆகும். நீ சும்மா புலம்பாத. ஆமா. பேசாம இரு. அம்மா வர சொல்லிட்டாங்க. ஆ, ஆ, நான் முன்னாடி சரி. போறேன். நீ வா. ஆ. சரி. வா, இசை. அம்மா, எல்லாரையும் எப்படி சம்மதிக்க வச்ச? அது ஒண்ணும் இல்ல விஷா. அன்னைக்கு முகூர்த்தத்துல முகத்தை மூடிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் என்ன தாலி கட்ட வச்சல்ல, உனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். எப்ப பார்த்தாலும் முகத்தை முடின்னு சொல்லிட்டேன். உன்னை ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன்டா. பசி இல்ல எனக்கு. வந்துட்டாங்கம்மா. என்னாச்சு உங்களுக்கெல்லாம்? யாரும் சாப்பிட வராம பசிக்கலன்னு சொல்லிட்டீங்களா? ஆமாமா, நீங்க யாருக்குமே பசிக்கல. யாருக்கும் பசிக்கல சுபத்ரா. உங்களுக்குமா? ஆமா, ராகவ், என்ன நீ பசிக்கலன்னு சொன்னியா? ஆ, இல்லம்மா, எனக்கு பசிக்கல. ஆமா, பசிக்கலம்மா. பல்லவி, நீ? ஆமாமா, எனக்கும் பசிக்கல. ஆ? பசிக்கல சுபத்ரா. என்ன இது? எனக்கும் பசிக்கல சுபத்ரா. ம், என்ன தப்பா இருக்கே? எல்லாரும் பசிக்கலங்கறாங்க. எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. என்ன மீனாட்சி, நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டியா? ஆமா, உன்னோட கல்யாண நாள தடபுடலா கொண்டாடணும். ஐயோ, என்ன மீனாட்சி நீ? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்கு வேண்டாம்னா வேண்டாம். அப்படின்னா அப்போ நாங்க நாங்க யாரும் யாரும் சாப்பிட சாப்பிட மாட்டோம். ஏன் எல்லாரும் சேர்ந்து பசிக்கலன்னு சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. உண்மையை சொல்லுங்க. அம்மா, தயவு செஞ்சு நாளைக்கு உங்க கல்யாண நாள்மா. நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். ப்ளீஸ், அதுக்கு ஒத்துக்கோங்க. நீங்க ஒத்துக்கிட்டா நாங்க சாப்பிடுறோம்.